வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். பிஜேபி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் போட்டி. லக்னோவில் ராஜ்நாத் சிங்கும் நாக்பூரில் நிதின் கட்கரியும் வேட்பாளர்களாக அறிவிப்பு. வண்ணங்களின் திருவிழாவாம் ஹோலி பண்டிகை நாடெங்கும் உற்சாக கொண்டாட்டம். தலைவர்கள் வாழ்த்து. இந்தியா மீது மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டால் அந்நாடு பேராபத்தை எதிர்கொள்ள நேரிடும். அமெரிக்கா எச்சரிக்கை. சூலூர் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் மாரடைப்பால் மரணம். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் நேரில் அஞ்சலி. முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளில் பண பரிமாற்றம் நடந்தால் கண்காணிக்க வேண்டும். வங்கி அதிகாரிகளுக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ உத்தரவு. மதுரை மக்களவை தொகுதியில் தேர்தல் தேதியை மாற்ற வாய்ப்பில்லை. உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் திட்டவட்டம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கும் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு. விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர்களின் முதல் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். பிஜேபி தலைவர் அமித்ஷா குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் களமிறங்குகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லக்னோ தொகுதியிலும், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நாக்பூரிலும், மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அமேதி தொகுதியிலும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். பிரபல நடிகை ஹேமமாலினி உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா தொகுதியில் போட்டியிடுகிறார். மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தில்லியில் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். மத்திய அமைச்சர் வி.கே. சிங் காசியாபாத் தொகுதியிலும், சாக்ஷி மகாராஜ் உன்னவ் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். தமிழக பிஜேபி வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியிலும், பிஜேபி தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடியிலும், கோவை தொகுதியில் சி.பி. ராதாகிருஷ்ணனும், சிவகங்கையில் ஹெச். ராஜாவும், ராமநாதபுரத்தில் நயினார் நாகேந்திரனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இன்று 182 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. வண்ணங்களின் பண்டிகையான ஹோலி நாடெங்கிலும் இன்று கொண்டாடப்படுகிறது. ராஜஸ்தான், குஜராத், பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் வண்ணப்பொடிகளை தூவி வாழ்த்துக்களை பரிமாறி இப்பண்டிகையை கொண்டாடினர். தமிழகத்தில் வசிக்கும் வட மாநில மக்களும் ஹோலி பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடினர். ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் அனைத்து தரப்பினராலும் தெற்காசியா முழுவதும் இப்பண்டிகை கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படும் ஹோலி பண்டிகை தினத்தில் சகோதரத்துவம் மற்றும் பரஸ்பர நல்லெண்ணம் தழைத்தோங்கட்டும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். வண்ணங்களின் சங்கமமாக கருதப்படும் இந்த பண்டிகை அனைத்து குடும்பங்களுக்கும் புத்துணர்ச்சியை வழங்குவதாக அமையட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் எம். வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் பாரம்பரிய உற்சாகத்துடனும் குதூகலத்துடனும் கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். இந்நாளில் மக்கள் தீமைகளை வென்று நன்மைகள் புரியட்டும் என்றும் அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்ட எல்லைப் பகுதியில் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் படையினர் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார். சுந்தர்பானி அருகே இன்று காலை முதல் பாகிஸ்தான் படையினர் இத்தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து 110 முதல் பாகிஸ்தான் தரப்பில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள சோப்போர் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை இன்று காலை முதல் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் 3 காவல்துறையினர் காயமடைந்துள்ளனர். முன்னதாக சோப்போர் பகுதியை ஒட்டிய வார்போராவில் பாதுகாப்பு படையினர், ஜம்மு காஷ்மீர் சிறப்பு காவல்துறையினர் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் ஆகியோர் இணைந்து தீவிரவாத தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சந்தேகத்திற்குரிய இடத்தில் சோதனையில் ஈடுபட்ட போது அப்பகுதியில் மறைந்திருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்தியா மீது மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டால் அந்நாடு மிகப்பெரிய பேராபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது.
தீவிரவாத செயல்பாடுகளில் ஈடுபடுவோரை இனம் கண்டு அவர்கள் மீது நிலையான, உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இந்த தீவிரவாத குழுக்களை முழுமையாக அழிக்கக்கூடிய உறுதியான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் எடுக்க வேண்டும் என அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போது இந்த பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழல் மேலும் வலுவடையாமல் இருக்க ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ-தொய்பா போன்ற தீவிரவாத இயக்கங்கள் மீது உறுதியான, நீடித்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி நேற்று வெள்ளை மாளிகை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த தவறி மேலும் இந்தியா மீது மற்றொரு தாக்குதல் மேற்கொள்ளுமானால் அது பாகிஸ்தானுக்கு பெரும் அழிவை ஏற்படுத்திவிடும் என்றும் அவர் கூறினார். இந்தியா மேற்கொண்ட தாக்குதலின் பின்விளைவுகள் குறித்து கேட்டபோது பாகிஸ்தான் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து தாம் பதிலளிக்க முடியும் என்றார். கடந்த சில நாட்களாக பாகிஸ்தான் அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்ந்து கவனிக்கப்பட்டு வருவதாகவும் தீவிரவாதத்தில் ஈடுபடும் இயக்கங்களின் பண பரிமாற்றங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனிடையே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா செயல்படக்கூடாது என அந்நாட்டிற்கு அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்க சீனா அந்நாட்டிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத இயக்கத்தின் தலைவன் மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாத பட்டியலில் சேர்க்க விடாமல் தொடர்ந்து சீனா முட்டுக்கட்டையாக திகழ்வதை குறித்து கண்டனம் தெரிவித்த அமெரிக்கா, சர்வதேச நாடுகள் தீவிரவாதத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் பாகிஸ்தானை பாதுகாக்கும் வகையில் சீனா செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறினர். இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் பாகிஸ்தான் அதிகாரிகளால் துன்புறுத்தப்படுவதாக இந்தியா மீண்டும் புகார் அளித்துள்ளது. கடந்த 18ஆம் தேதி பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்திடம் இந்திய தூதரக அதிகாரிகள் அளித்துள்ள புகாரில் கடந்த 15ஆம் தேதி அன்று தமது இல்லத்திலிருந்து தூதரக அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருந்த இந்திய கடற்படை ஆலோசகரை பாகிஸ்தானைச் சேர்ந்த இருவர் காரில் பின்தொடர்ந்து வந்து துன்புறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி இந்த அதிகாரி தமது இல்லத்தில் அளித்த ஒரு விருந்து நிகழ்ச்சியின் போது அவரது இல்லத்திற்கு வெளியே பாகிஸ்தான் நாட்டவர்கள் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டதாகவும் அந்த புகார் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து உடனடியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறும் இந்தியா பாகிஸ்தான் அரசை வலியுறுத்தியுள்ளது. இந்திய தூதரகத்தில் பணியாற்றும் பல்வேறு அதிகாரிகள் கண்காணிக்கப்படுவது குறித்து கடந்த 8, 11 மற்றும் 13ஆம் தேதிகளிலும் இந்தியா ஏற்கனவே புகார் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தீவிரவாதத்திற்கு எதிராக நிபந்தனையற்ற நடவடிக்கை எடுக்க ஒப்புக்கொள்ளாத வரை இந்தியாவும் பாகிஸ்தானும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் முழு நேர உறுப்பினராக இடம்பெற வாய்ப்பில்லை என அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் விளாடிமிர் நோரா கூறியுள்ளார். பெய்ஜிங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களுக்கு இடையேயான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அதன் பின்னரே இவ்விரு நாடுகளும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் முழு நேர உறுப்பினராக முடியும் என்று தெரிவித்தார். இரு நாடுகளும் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த கூட்டமைப்பில் இடம் பிடிக்க முடியும் என அவர் கூறினார். நவ்ரோஸ் புத்தாண்டு தினத்தையொட்டி மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு அமைதியும் வளமும் நிறைந்திருக்க பிரார்த்திப்பதாக அவர் கூறியுள்ளார். நவ்ரோஸ் புத்தாண்டில் அனைவரும் மகிழ்ச்சியோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் வாழ வாழ்த்துவதாக பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் இன்று காலை மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 64. சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் தமது வீட்டில் நாளிதழ் வாசித்துக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்ததாகவும் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாக அவரது குடும்பத்தினர் கூறியுள்ளனர். கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் முதன்முறையாக சூலூர் தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு முன் அவர் கோவை மாவட்டத்தில் பஞ்சாயத்து தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். கோவை மாவட்டம் வதம்பச்சேரியில் வைக்கப்பட்டுள்ள அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள். கனகராஜின் மறைவால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அப்போது அவர் தெரிவித்தார். பொதுமக்களிடத்திலும் கழக தொண்டரிடத்திலும் எளிமையாக பழகி அனைவருடைய அன்பையும் பெற்றவர் மறைந்த சட்டப்பேரவை உறுப்பினர் கனகராஜ் அவர்கள். அரசியலே பல்வேறு பொறுப்புகளை பெற்றும் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான முறையிலே பணியாற்றி இன்றைய தினம் மறைந்திருக்கின்றார். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு மறைவு.
கனகராஜின் மறைவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மக்கள் தீர்ப்பு 2019 பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு வழங்கும் மக்களவைத் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி. விரிவான செய்திகள், விளக்கங்கள், விவாதங்களுடன் தினமும் இரவு 7:30 மணி முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மக்கள் தீர்ப்பு 2019. இனி வருவது தேர்தல் செய்திகள். நீண்ட நாட்களாக பண பரிவர்த்தனை நடைபெறாமல் முடங்கிய வங்கிக் கணக்குகளில் தற்போது அதிக அளவு பண பரிவர்த்தனைகள் நடந்தால் அதனை கண்காணிக்குமாறு வங்கி அதிகாரிகளை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திடீர் பண பரிவர்த்தனைகளை கண்காணித்து அது பற்றி வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். ஏடிஎம் எந்திரங்களுக்கு பணம் கொண்டு செல்லும் வங்கிகள் ரிசர்வ் வங்கி வரையறுத்துள்ள ஆவணங்களை உடன் வைத்திருக்குமாறும் கேட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் அரசியல் கட்சியினர் தங்களது வாகனத்தில் கட்சிக் கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரியிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிகள் மற்றும் மரபு விதிகளை எந்த விதத்திலும் மீறுவதில்லை என்று சமூக வலைதள ஊடகங்கள் உறுதி பூண்டுள்ளன. இது தொடர்பாக சமூக வலைதளம் மற்றும் வலைதள மொபைல் அசோசியேஷன் குழுமம் தீர்மானம் இயற்றியுள்ளது. அதனை தேர்தல் ஆணையத்திடம் அளித்துள்ளது. அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்ஆப், ட்விட்டர், கூகுள் போன்றவற்றில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் எந்தவித பதிவுகளையும் சேர்ப்பதில்லை என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் விமர்சனம், மரபு மீறல்கள் போன்றவற்றையும் தவிர்க்க இந்த குழு உறுதியேற்றுள்ளது. தேர்தல் பிரச்சாரம் ஓய்வதற்கு 48 மணி நேரத்திற்குள் சமூக வலைப்பக்கங்களிலும் பிரச்சாரம் நிறுத்தப்பட்டுவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தாம் போட்டியிடவில்லை என்றாலும் பிரதமர் பதவிக்கான போட்டியில் இருக்கிறேன் என்று பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், நாட்டில் தற்போது நிலவும் சூழ்நிலை, தேசத்திற்கான தேவை, தங்கள் கட்சியின் நலன், பொதுமக்களின் நலன் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தாம் போட்டியிடவில்லை என்று கூறினார். தாம் தேர்தலில்தான் போட்டியிடவில்லையே தவிர பிரதமருக்கான போட்டியில் இருப்பதாக உறுதிபட தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் தங்களது மகா கூட்டணி எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் மாயாவதி தெரிவித்தார். மதுரை சித்திரை திருவிழா மற்றும் பெரிய வியாழன் பண்டிகைகளை சுட்டிக்காட்டி மக்களவைத் தேர்தலை தள்ளி வைக்க கோரிய வழக்குகளின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் நாளை ஒத்திவைத்துள்ளது. இதுகுறித்த வழக்கு இன்று நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தலைமை தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், மதுரை சித்திரை திருவிழாவிற்காக வாக்குப்பதிவு நேரத்தை இரவு 8 மணி வரை நீட்டித்திருப்பதாகவும், கிறிஸ்தவ பள்ளியில் உள்ள தேவாலயங்களுக்கு பிரார்த்தனை செய்ய சுதந்திரமாக சென்று வர அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும்படி மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக விளக்கமளித்தார். தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டம் தேர்தல் அறிவிப்பு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை அடையாளம் காணும் வரை 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி விழுப்புரத்தைச் சேர்ந்த ஒருவர் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பான அரசாணையை அதிகாரிகள் திருத்தி வெளியிட்டிருப்பதாக மனுதாரர் குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டதே இறுதி அரசாணை என்று விளக்கமளிக்கப்பட்டது. மேலும் 2000 சிறப்பு நிதியுதவி வழங்கும் திட்டப்பணியை நிறைவேற்றுவதற்கான கணக்கெடுக்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை தேர்தலுக்கு பிறகு விசாரிப்பதாக தள்ளி வைத்தனர். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் நாளை தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய உள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அஇஅதிமுக தனியாக 20 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கூட்டணி கட்சிகள் எஞ்சிய 20 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. இந்த தேர்தலில் வேட்புமனு தாக்கல் தொடங்கி இன்றுடன் 3 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் யாரும் இதுவரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யவில்லை.
இந்த நிலையில் அஇஅதிமுக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் நாளை தத்தமது தொகுதி தேர்தல் அலுவலர்களிடம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய உள்ளதாக அக்கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கிய 3வது நாளான இன்று பல்வேறு தொகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் பலரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் பிஜேபி கூட்டணி தோல்வியடையும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியிருப்பது பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியலில் வைகோ ஓய்ந்துவிட்டார், ஆகவே அவர் சொல்லி ஒன்றும் ஆகப்போவதில்லை என்று குறிப்பிட்டார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நாளை முதல் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து தாம் அந்த தொகுதியிலிருந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் ஏப்ரல் 16ஆம் தேதி வரை தமது பிரச்சாரம் நீடிக்கும் என்றும் கூறினார். ஈரோடு தொகுதியில் தங்கள் கட்சி வேட்பாளர் கணேசமூர்த்தி தேர்தல் ஆணையம் வழங்கும் சின்னத்தில் போட்டியிடுவார் என்று கூறிய வைகோ, வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகுதான் என்ன சின்னம் என்பது தெரியும் என்றார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய வலியுறுத்தி நூதன முறையிலான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். இதன்படி பூ, பழம், வெற்றிலைப்பாக்குடன் சீர்வரிசையை எடுத்துக்கொண்டு பேரணியாக சென்று பொதுமக்களிடம் வாக்களிக்க பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த தேர்தலில் இம்மாவட்டத்தில் 71% மட்டுமே வாக்குப்பதிவானதால் இம்முறை அதை உயர்த்த வேண்டும் என்ற இலக்குடன் இப்பேரணி நடத்தப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் மாணவ மாணவியருக்கு இடையே தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது தேர்தல் விதிமுறைகள் மீறல் தொடர்பான புகார்களை அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள செல்போன் செயலி சி-விஜில் தொடர்பான விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. 100% நேர்மையான முறையில் வாக்களிப்பது குறித்தும் தங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பதை வலியுறுத்தும் வகையிலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் சோதனை செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 1600க்கும் மேற்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் செயல்பாடுகள், அதன் பேட்டரி உறுதித்தன்மை, கட்டுப்பாட்டு எந்திரம் உள்ளிட்ட அனைத்தும் சோதனை செய்யப்பட்டது. இத்தொகுதியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் முறையான ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 17,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. உடையார்பட்டியில் நடத்தப்பட்ட சோதனையில் ஏடிஎம் மையத்திற்கு பணம் கொண்டு செல்லும் தனியார் வாகனத்தை மறித்து சோதனையிட்டதில் 68 லட்சம் ரூபாய் இருந்தது. இதில் 12 லட்சம் ரூபாய்க்கு உரிய ஆவணம் இல்லாததால் அதனை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதேபோல் பாளையங்கோட்டையில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 5,50,000 ரூபாயையும் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் முதலியார் குப்பம் என்ற இடத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 3,02,00,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. சென்னையில் உள்ள தனியார் வங்கியிலிருந்து புதுச்சேரிக்கு வேனில் கொண்டு செல்லப்பட்ட பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அது பறிமுதல் செய்யப்பட்டு செய்யூர் வட்டாட்சியர் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. வரும் மக்களவைத் தேர்தலையொட்டி மத்திய சென்னை மக்களவை தொகுதி பற்றிய ஒரு அலசல். மத்திய சென்னை மக்களவை தொகுதி. தலைநகர் சென்னையில் உள்ள 3 மக்களவை தொகுதிகளில் ஒன்றாக உள்ளது மத்திய சென்னை மக்களவை தொகுதி. இத்தொகுதி வில்லிவாக்கம், எழும்பூர், துறைமுகம், அண்ணாநகர், சேப்பாக்கம், ஆயிரம்விளக்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை தன்னகத்தே கொண்டதாகும். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில், தமிழக அரசின் தலைமைச் செயலகம், எம்.ஏ. சிதம்பரம் விளையாட்டு அரங்கம், சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், சென்னை துறைமுகம் ஆகிய முக்கிய அமைப்புகளை கொண்டது இந்த தொகுதி. இத்தொகுதியில் உள்ள மொத்தம் 13,16,603 வாக்காளர்களில் 6,53,358 ஆண்களும்
6,62,925 பெண்களும் உள்ளனர். 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட எஸ்.ஆர். விஜயகுமார் வெற்றி பெற்றார். போக்குவரத்து நெரிசல், சாலை சீரமைப்பு, குப்பை சேர்த்தல், குடிநீர் பற்றாக்குறை ஆகியவை இந்த தொகுதியின் முக்கிய பிரச்சனைகளாகும். மக்களுக்கு அத்தியாவசிய தேவைன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசலை கம்மி பண்ணணும். அதோட சுகாதாரக்கேடு நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். தயவு செஞ்சு யாரும் பார்த்தீங்கன்னா காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க. அவங்களோட உரிமையை அவங்கவுங்க நிலைநிறுத்துங்க. அதெல்லாம் கார்பரேஷன் குப்பைகள் எல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணணும். ஏன்னா குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். கரப்ஷனுக்காக கொஞ்ச நாள் நம்ம இருந்தோம் போகணுன்னு இல்லாமல் ஒரு ஹானஸ்டான ஒரு கவர்மெண்ட். ஸோ எல்லாருக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்கணும். நேர்மையான ஆட்சி வந்தால் போதும். யாருமே காசு கொடுத்தா வாங்காதீங்க. நல்ல மாதிரியாக ஓட்டு போடுங்க. நல்ல ரோடு போடணும், நல்ல தண்ணி வசதி, நல்ல கரண்ட்டு, இந்த 3 இருந்தாவே போதும் சார் நாட்டுக்கு. வரும் மக்களவைத் தேர்தல் இத்தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன், அஇஅதிமுக கூட்டணியின் சார்பில் பாமக வேட்பாளர் சாம் பால் மற்றும் மக்கள் நீதி மய்யத்தின் வேட்பாளராக கமீலா நாசர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். வரும் மக்களவைத் தேர்தலில் அடுத்த மாதம் 18ஆம் தேதி அன்று மத்திய சென்னை தொகுதி மக்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்திட மக்கள் தீர்ப்பு மே மாதம் 23ஆம் தேதி அன்று வெளியாகும். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த தின விழாவை மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி ஆணையர் அலுவலகம் காதி கிராமோத்யோக் பவனுடன் இணைந்து இன்று கொண்டாடியது. சென்னை அண்ணாநகர் மேற்கு ஜிஎஸ்டி ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் காதி கிராமோத்யோக் பவன் பொருட்களின் கண்காட்சியை ஆணையர் ஃபெகுரா தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய அரசின் விளம்பர காட்சி மற்றும் பிரச்சாரத்துறையின் ஓய்வு பெற்ற மண்டல இயக்குநர் H. ராமகிருஷ்ணன் முதல் விற்பனையை தொடங்கி வைத்து அண்ணல் காந்தியடிகளுக்கும் கதர் இயக்கத்துக்கும் இடையேயான தொடர்பை விவரித்தார். சுற்றுப்புறச் சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான கூட்டம் 15வது நிதி கமிஷன் சார்பில் நேற்று நடைபெற்றது. இதில் நிதி கமிஷன் தலைவர் N. K. சிங், சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சக உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வன பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் சீர்கேட்டை குறைத்தல் தொடர்பான பரிந்துரைகள் குறித்து அவர்கள் விவாதித்தனர். பருவநிலை மாற்றம் தொடர்பாக அளிக்கப்பட்ட பரிந்துரைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சேலம் அருகே வாழப்பாடியில் சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளிகள் 5 பேருக்கு 47 ஆண்டு சிறை தண்டனையும் 40,000 ரூபாய் அபராதமும் விதித்து சேலம் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமியை மர்ம கும்பல் ஒன்று கடத்திச் சென்று சீரழித்து கொலை செய்தது. இவ்வழக்கில் அப்பகுதியைச் சேர்ந்த பூபதி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கில் கடந்த 19ஆம் தேதி 5 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்த சேலம் நீதிமன்றம் இன்று அவர்களுக்கு 47 ஆண்டு சிறை தண்டனையும் இரட்டை ஆயுள் தண்டனையும் 40,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தனர். மின்னலிலிருந்து உருவாகும் மின்சக்தியை சேமித்தால் பெருநகரங்களுக்கு தேவையான மின்சாரத்தை தரமாக கொடுக்க முடியும் என்று உதகை காஸ்மிக் ஆய்வு மைய விஞ்ஞானி குப்தா கூறியுள்ளார். இடி மின்னலிலிருந்து வெளியாகும் மின்சக்தி 1.3 ஜிகாவாட் சக்தி கொண்டது என்பதை காஸ்மிக் கதிர்கள் ஆய்வு மைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். இதற்காக 1977ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெறப்பட்டது. இந்த நிலையில் உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய விஞ்ஞானி குப்தா, மேகத்தின் மின் அழுத்தம் 1.3 ஜிகாவாட் என்றும் வேகம் 60 கிலோமீட்டர் என்றும் அளவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதாவது ஒரு மின்னலின் மூலம் ஒரு அணுமின் நிலையத்தில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை ஒட்டுமொத்தமாக தயாரிக்க முடியும் என்று கூறிய அவர், அப்படி மின்னல் மின்சாரத்தை சேமித்தால் சென்னை, தில்லி, மும்பை போன்ற பெருநகரங்களுக்கு ஒரு மின்னல் மூலம் 30 நிமிட மின்சாரம் தடையின்றி வழங்க முடியும் என்றும் கூறினார். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலில் திருத்தேரோட்டம் இன்று விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த கோவில் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு தினமும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து முருகப்பெருமானை தரிசித்துச் சென்றனர். இன்று அதிகாலை சுவாமி தீர்த்தவாரிக்கு எழுந்தருளி 9 மணிக்கு ஆவினன்குடி கோவிலில் எழுந்தருள, அதைத் தொடர்ந்து பக்தர்கள் தரிசனம் நடைபெற்றது. மாலையில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர்.
இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பின் மகளிர் சாம்பியன்ஷிப் தொடரில் நாளை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி நேபாளத்தை எதிர்கொள்கிறது. முன்னதாக நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 4-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வென்றது. மற்றொரு இறுதி ஆட்டத்தில் நேபாள அணி 4-0 என்ற கோல் கணக்கில் இலங்கை அணியை தோற்கடித்தது. கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியா தொடர்ச்சியாக 22வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதுவரை நடைபெற்றுள்ள 4 தொடர்களிலும் இந்தியா சாம்பியன் ஆகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் போட்டி. லக்னோவில் ராஜ்நாத் சிங்கும் நாக்பூரில் நிதின் கட்கரியும் வேட்பாளர்களாக அறிவிப்பு. வண்ணங்களின் திருவிழாவாம் ஹோலி பண்டிகை நாடெங்கும் உற்சாக கொண்டாட்டம். தலைவர்கள் வாழ்த்து. இந்தியா மீது மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டால் அந்நாடு பேராபத்தை எதிர்கொள்ள நேரிடும். அமெரிக்கா எச்சரிக்கை. சூலூர் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் மாரடைப்பால் மரணம். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் நேரில் அஞ்சலி. முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளில் பண பரிமாற்றம் நடந்தால் கண்காணிக்க வேண்டும். வங்கி அதிகாரிகளுக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ உத்தரவு. மதுரை மக்களவைத் தொகுதியில் தேர்தல் தேதியை மாற்ற வாய்ப்பில்லை. உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் திட்டவட்டம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கும் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.